திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் மகளிர் உரிமைத் தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் முன்னதாக அறிவிப்பை வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது இதுகுறித்து பேசுவதற்காக அதிமுகவிலிருந்து திரு செம்மலை அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. ஆட்சிக்கு வந்ததும், அதாவது கோடிட்டு காட்டுற ஆட்சிக்கு வந்ததும் மீண்டும் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு கான்பிடென்ட்டா அவங்க சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இப்ப தேர்தல் நெருங்கி வருகிற இந்த நேரத்தில் திமுக ஆட்சியாளர்கள் மக்களை ஏமாற்றுகிற நோக்கத்தோடு மக்களுக்கு ஆசை காட்டி மோசம் செய்கிற வித்தையாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். நிச்சயமாக அவர்கள் காட்டுகிற இந்த வித்தை பலிக்காது. அந்த தந்திரம் நிச்சயமாக தோற்று போகும். காரணம், அதாவது இப்பொழுது தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வராததற்கு முன்பாக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் 3 மாத காலம் உரிமை தொகையை கொடுப்பதாகவும் முன்கூட்டியே கொடுப்பதாகவும் அதே போல கோடைகால நிவாரணமாக 2000 கொடுப்பதாகவும் அறிவித்திருப்பது உள்ளபடியே மக்களை ஏமாற்றி அவருடைய வாக்குகளை பெறுவதற்கு கொடுக்கப்படுகிற லஞ்சமாகத்தான் இது கருதப்படும். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், மக்களை ஏமாற்றணும் எப்படி சார் சொல்ல முடியும்? மக்களுக்கான திட்டங்களுக்கு மாசம் மாசம் நம்ம கொடுக்கக்கூடிய தொகை தானே எலெக்ஷன் டேட் வந்துருச்சுன்னா அதை செயல்படுத்த முடியாது, அதுக்காக நான் முன்னாடியே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுல அதை முன்கூட்டியே கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இதற்கு முன்னால் இப்படி கொடுத்திருக்கிறார்களா? எங்காவது கோடை கால நிவாரணம் என்று அறிவித்திருக்கிறார்களா? நாளைக்கு இதே திரு ஸ்டாலின் அவர்கள் குளிர்கால நிவாரணம் என்று அறிவிப்பாரா? இதெல்லாம் என்ன தோல்வி பயத்தை தான் இது காட்டுகிறதாக நான் கருதுகிறேன். காரணம், இப்பொழுது கூட நேற்றைக்கு கூட திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த முகவர்கள் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் என்ன சொல்லுகிறார்? ஆட்சிக்கு எதிரான மனநிலை தமிழ்நாட்டிலே எங்கும் இல்லை என்று சொல்லுகிறார். அப்படி திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலை தமிழ்நாட்டில் இல்லை என்று சொன்னால், ஏன் அரசு அலுவலர்கள் முதல் தூய்மை பணியாளர்கள் வரை அத்துணை தரப்பினரும் இன்றைக்கு தமிழகத்தை போராட்டங்களமாக மாற்றி இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அவர்களுக்கு இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் எதுவும் கிடைக்கவில்லை, எதிர்பார்த்து ஏமாந்து விட்டோம் என்பதைத்தானே காட்டுகிறது. ஏன் அவர்கள் போராட வேண்டும்? எனவே தேர்தல் நேரத்தில் தாங்கள் 5 ஆண்டு காலம் செய்ய தவறிய காரியங்களுக்காக பணத்தை கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கலாம், வாக்குகளை விலைக்கு வாங்கலாம் என்ற எண்ணம் நிச்சயமாக பலிக்காது.